ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம உளுந்து அடை, சத்தான உளுந்து அடை ஈஸியான மெத்தடில் செய்கிறத பார்க்கலாம். 1 கப் உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதோட கூட ஒரு பிடி பச்சரிசி. இதெல்லாம் 1 மணி நேரம் ஊறின பிறகு அரைச்சிக்கிட்டலாம். நமக்கு நிறையா தோசை வேணும்னா இன்னும் கொஞ்சம் அளவுகளை கூடப்படுத்திக்கோங்க. நல்லா கெட்டியாக அடையாக இருக்கிறதுனால நல்லா கெட்டியாக வச்சுருக்கேன். நிறையா தண்ணி சேர்க்காம உப்பு போட்டு அரைச்சாச்சு. கொஞ்சம் தேவைப்படுறத உப்பு போட்டு சேர்த்து கரைச்சிக்கிட்டேன். இப்போ தோசையை சுடலாம். இப்போ எண்ணெய் தடவாமையே தான் முதல்ல வச்சுருக்கேன். தேய்க்கும் போது எண்ணெய் சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக தேய்க்கவே வராது. அதனால் இப்போது சாதா கல்லையே தேய்ச்சிட்டு அப்புறமா வெங்காயம், கேரட் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா நம்ம தேவையான நல்லெண்ணெய் இல்லை ஆயில், நெய் எது வேணுமோ சேர்க்கலாம். நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்து கொடுக்கணும். நல்லா சத்துள்ளது குழந்தைங்களுக்கு உளுந்து அடை ரெடி ஆகிடுச்சு. பெரியவங்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப நல்ல சத்துள்ள உளுந்து அடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.